ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுவும் நான் ஐபிஓல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கான வீடியோ தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க, எப்போ லிஸ்டிங்ல வராங்க, இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைனலா கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி 2000 இன்கார்பரேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து என்னன்னா இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்க்கும்போது ஹோல் வீட் ஃப்ளார். ஓகேங்களா. அதாவது என்னன்னா கோதுமை மாவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோதுமை மாவு அந்த மாதிரி விதமான ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னன்னா இவங்க வந்து என்னன்னா செல் பண்ணுறது தான் வந்து என்னன்னா இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட் அண்ட் கிராம் பேஸ்டு வேல்யூ ஆடட் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா. இவங்க நேரம் அந்த மாவுகள் மட்டும்தானே இவங்களுடைய செல் பண்ணுறதில்ல, அதோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ வேல்யூ ஆடடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா ஒரு கரும்பு நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கும், ஸோ அது வந்து ஜூஸாக மாற்றி ஒரு கரும்பு ஜூஸ் வந்து பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து போட்டுட்டு அது ஒரு 10 டேஸில் ஒரு 15 டேஸ் ஒரு எக்ஸ்பைரி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வீட் அண்ட் கிராம் பேஸ்டு வேல்யூ ஆடட் ஃப்ளார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோஸ்டட் கிராம் ஃப்ளோர். ஓகேங்களா. ஸோ வறுத்தெடுக்கப்பட்ட சில கிராம் ஃப்ளோர்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் ஹோல் அண்ட் பவுடர் அண்ட் குமின் ஹோல் அண்ட் பவுடர். ஸோ இந்த மாதிரி சில பவுடர்ஸ் எல்லாமே என்னன்னா இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து என்னென்னா ஆச்சி மசாலா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த வீட் சம்மந்தப்பட்ட அந்த மாவுகள்லாம் இருக்குல்ல நம்ம இங்கே வந்து லோக்கலில். ஸோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அப்படின்ற ப்ராடக்ட்ஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், அதாவது என்னன்னா கொல்கத்தாவில் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் இது ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. ஸோ கணேஷ் என்ற ஒரு ப்ராடக்ட் நேமில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது இவங்க மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட 206 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வந்து என்னன்னா இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்னன்னா உங்களுக்கு ஒரு 2-3 இமேஜ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுடைய பெட்டர் வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பெனி எந்த விதமான பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஐபிஓ வராங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஐபிஓ வந்து ஓப்பன் வராங்க. ஸோ மொத்தம் ஒரு 3 நாள் வந்து ஐபிஓ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பர் ஷேரும், இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு 306 ரூபாயிலிருந்து 322 ரூபாய் வரைக்கும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் அண்ட் கேபிட்டல் ஆஃபர் ஃபார் சேலும் 2 விதமாகவும் இவங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 408 கோடியே 80 லட்சம் ரூபாய் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்க்கும்போது 130 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக வந்து பார்க்கும்போது 278 கோடியே 80 லட்சமும் இவங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுக்கு 30 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இல்லை, இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட்லேருந்து இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இவங்க அப்ளிகேஷனை ரைஸ் பண்ணலாம். ஸோ இவங்க பிஎஸ்என்டி அண்ட் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்கில் இவங்க வராங்க. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். செப்டம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்கள் அலாட்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா செப்டம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட் உங்கள் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா அதே டேட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனலாக செப்டம்பர் 29ஆம் தேதி லிஸ்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு இவங்க வராங்க. ஸோ நீங்கள் ஐபிஓ அப்ளிகேஷன் வந்து போடும்போது சில பேர் வந்து என்னன்னா யூபிஐ மேனேஜ் வந்து என்னன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். செப்டம்பர் 24, அதாவது நீங்கள் 22, 23, 24 நீங்கள் இதில் பண்ணாலுமே வந்து சரிங்க. உங்களுடைய ஈவினிங் அன்னைக்கு 24 ஈவினிங்குள்ளே 5 மணிக்குள்ளே உங்கள் யூபிஐ மேனேஜ் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இந்த கம்பெனி பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டில் இருந்து 13 லாட் வரைக்கும், அதாவது 14,812 ரூபாய் வந்து மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்ல இருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட் மினிமம்லேருந்து அதிகமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாம்.
இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 408 கோடி அப்படின்னு பார்க்கும்போது QABக்கு கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு ஒரு ரீசனபிளாக 35% அளவுக்கு இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. NII கேட்டகரிக்கு 15% இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் அதாவது என்னன்னா ஃபண்டமெண்டல் திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது KPI ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%, அதாவது 15.81%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிட்டத்தட்ட 20%, டெட் டு பை ஈக்விட்டி 0.22 அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒன்றுக்கு கீழே டெட் டு பை ஈக்விட்டி இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே வந்து 0.22 ஓரளவுக்கு நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அரௌண்ட் 16%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 4%, எபிடா மார்ஜின் 8.61%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5.23 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் மார்ச் 2023, 2024 அண்ட் 2025 அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ ஒரு 27 கோடி 26 கோடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 கோடி ஓகேங்களா. ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க, கன்சிஸ்டன்சி வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இவங்க இருக்காங்க. அசட்டும் பார்த்தீங்கன்னா 343 கோடி 308 கோடி அண்ட் 341 கோடி அளவுக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்னன்னா ரீசனபிளாக ஒரு ஸ்லோ க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட EPS வேல்யூ 9.74 இருந்து ஆஃப்டர் IPO 8.77 கன்வெர்ட் ஆகுது. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 33.06 இருந்து ஆஃப்டர் IPO 36.72 வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா KPI ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. பட் இவங்க இந்த இஷ்யூ பிரைஸ் வந்து என்னன்னா ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோவில் இருந்து நமக்கு தெரிய வருது. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி நான் வந்து என்னன்னா ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு டேட்டில் இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின் 5.9%, அதாவது 5.9% வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு மேபி மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா ஒரு ஃபிளாட் டு ஒரு லிட்டில் பாசிட்டிவ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வந்து என்னன்னா சான்சஸ் இருக்கு. இந்த IPO நான் வந்து என்னன்னா அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த IPO அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அப்ளிகேஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசிஸில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப்னுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.